ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் இப்போ தாரிஸ் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்க தமிழ் படம். படத்தோட நேம் ஃபோர்த் ஃப்ளோர். இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி. இந்த படத்தில் ஆரி ஹீரோவை பண்ணியிருக்காரு. சுந்தர பாண்டியன் அப்படிங்கிற ஒரு டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன, இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஆரி மும்பையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு அவரோட எக்ஸ் லவர் கிட்ட இருந்து கால் வருது. அவங்க இவர்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. தான் ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன், எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மும்பையிலேருந்து ஆரி சென்னைக்கு வர்றாரு. சென்னையில் வந்து அவரோட எக்ஸ் லவரை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் அவரால் காண்டாக்ட் பண்ண முடியல. சரி, ஓகேங்க, ஸ்டே பண்ணி அவளை தேடுவோம் அப்படிங்கிற மாரி அங்கே பக்கத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் 4th ஃப்ளோரில் போய் தங்குறாரு. தங்கி அவரோட எக்ஸ் லவரை தேட ஆரம்பிக்கிறாரு. தங்கியிருக்க அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அவரை சுற்றி அடுத்தடுத்து சில அமானுஷமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் 4th ஃப்ளோர். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் கொஞ்சம் பரவாயில்லையா இருந்துச்சு. இந்த படத்தில் ஆரி அவரோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. இதை தாண்டி இந்த படத்தில் சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. இந்த படத்தோட ஸ்டோரி அவுட்லைன் நம்ம ஆல்ரெடி பார்த்து பழகின பழைய ஸ்டோரி அவுட்லைன் தான். ஹாரர் படங்கள்னா நம்ம தமிழ் சினிமாவில் வழக்கமாக ஒரு பேட்டர்ன் இருக்கும்ல, கிட்டத்தட்ட அதே பேட்டர்னில் ரிலீஸ் ஆகிருக்க படம் இது. சரி, ஸ்டோரி அவுட்லைனாவது பழைய ஸ்டோரி அவுட்லைன், ஸ்க்ரீன் பிளேயில் ஏதாவது புதுசாக பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஸ்க்ரீன் பிளே பெரிய சொதப்பல் தான். ஸ்க்ரீன் பிளேயில் இவங்க சுவாரஸ்யமாக படம் வரதுக்கு ஏற்ற மாரி எந்த எஃபோர்ட்டும் போடவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே ரொம்ப ஸ்மாராக இருந்துச்சு. அதை தாண்டி பர்ஃபார்மன்ஸில் நடித்த நடிகர்களும் நிறைய இடங்களில் எல்லாரும் கொஞ்சம் செயற்கைத்தனமாக நடிச்சிருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆனிச்சு. இதனால் படத்தோட என்னால் கனெக்ட் ஆகவே முடியல. அது மட்டும் இல்லாமல் செகண்ட் ஹாஃபில் இவங்க ட்விஸ்ட்டு அப்படிங்கிற மாரி ரிவீல் பண்ணுற இடம்லாம் நம்ம எத்தனை படத்துலடா நாங்கள் இதுமாரிலாம் பார்த்துருக்கோம். நீங்கள் ஃபஸ்ட்டு சீன்லேருந்து கொஞ்ச நேரத்துலேயே இதுதான் ட்விஸ்ட்டாக இருக்கும், இதான் படத்தோட அடுத்த சீனாக இருக்கும், இதான் படத்தோட கிளைமேக்ஸாக இருக்கும் அப்படிங்கிற மாரி எல்லாத்தையுமே நம்மளால் கெஸ் பண்ண முடியுது. அந்த லெவல் தான் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே இருக்குது. இதில் அவங்க ட்விஸ்ட்டுன்னு ரிவீல் பண்ணுற இடம்லாம் ரொம்ப மொக்க தான். ஓவராலாக சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய ஹாரர் படங்கள் வந்திருக்கு. கிட்டத்தட்ட நம்ம பார்த்து பழகின பழைய கதையோட ஸ்க்ரீன் பிளேயில் சுவாரஸ்யமாக எதுவுமே இல்லாமல் ரிலீஸ் ஆகிருக்க ஒரு ஹாரர் த்ரில்லர் ட்ராமா. இந்த படம் இப்போ தாரிஸ் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ரொம்ப 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 சுமாரான படம். ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க, இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.